கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் நேயர்களே, இன்று நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் குழந்தைகள் விளையாடும் ட்ரம்போலின்ஸ், அதாவது குதிச்சு குதிச்சு விளையாடும் ட்ரம்போலின்ஸ்னால ஏற்படக்கூடிய சில விளைவுகளை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் டாக்டர் முகமது கிசார், கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனலுக்காக. இந்த ட்ரம்போலின் விளையாட்டு மூலமாக 2009 முதல் 2018 வரை அமெரிக்காவில் நடந்த ஒரு ஆய்வில் கிட்டத்தட்ட 8 லட்சம் குழந்தைகள் காயப்பட்டிருப்பதாக ஒரு ஆய்வு கூறுகிறது. பொதுவாக இந்த காயங்கள் என்பது சாதாரண சிராய்ப்பு காயங்கள். இந்த சிராய்ப்பு காயங்கள் அல்லது அடிபட்டு வீங்கிறது, அல்லட்டா ஒரு போன் ஃப்ராக்சர், சின்ன போனோ ஃப்ராக்சர் ஆகிறது, ஸ்ப்ரைன்ஸு, அதாவது மசில் ஸ்ப்ரைன் ஆகிறது, சில டைமில் லிகமெண்ட் இன்ஜுரிஸு, இப்படி தொடர்ந்து கொண்டே போகிறது. இன்னும் அதிகப்படியாக சொல்ல போனால், இதெல்லாம் சொல்கிறதுல உங்களை பயங்காட்டையில் உங்கள் குழந்தைகளை ட்ரம்போலின் விளையாடும்போது ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும்னு சொல்ல வரேன். இன்னும் சில குழந்தைகள் அந்த ட்ரம்போலின் விளையாடும் போது அதில் சோமர்சால்ட், அதாவது குஸ்தி அடிக்கிறதுனால ஹெட்டில், தலையில், அல்லது ஸ்பைனல் கார்டில், வெர்டிப்ராவில், பேக்கில், நெக்கில் காயம் ஏற்படுது. சில டைமில் இந்த நெக்கில் ஏற்பட்ட காயத்தினால பேரலைஸ் கூட ஏற்படலாம். இது ரொம்ப 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 ரேராக நடக்கக்கூடிய அவசியம், ஆனால் நடந்திருக்கிறது. இன்னும் சில சாதாரண காயங்கள் ஒரு மருந்து மாத்திரை சரியாயிரும். சில காயங்களுக்கு சில சர்ஜரிகள் தேவைப்படலாம். சில காயங்கள் லைஃப் த்ரெட்டனிங்காக இருக்கலாம். அதனால் இந்த ட்ரம்போலின் விளையாடும் போது குழந்தைகளை மிக மிக கவனமாக கையாளுவது மிக மிக அவசியமாகும். அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் குழந்தைகளுக்கு எந்த வயசு குழந்தைகளுக்கு ட்ரம்போலினை அட்வொகேட் பண்ணவே இல்லை. எக்ஸப்ட் விளையாடும் போது அவங்கள ஒரு ப்ரொஃபஷனல் கோச் சூப்பர்வைஸ் பண்ணும். அதே மாதிரி இந்த எக்யூப்மெண்ட்டும், அந்த ட்ரம்போலின் எக்யூப்மெண்ட்டும் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கணும்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ எப்பம்லாம் இந்த ட்ரம்போலின் விளையாடுறதுனால குழந்தைகளுக்கு காயம் ஏற்படக்கூடிய சான்ஸ் இருக்குன்னா, ரொம்ப சின்ன குழந்தைங்களை ட்ரம்போலின் விளையாட விடும்போது அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது. இரண்டாவதாக, நிறைய குழந்தைகள் விளையாடும் போது ஒரு குழந்தைகள் ஒன்னோட ஒன்று கிராஸ் ஆகும்போது, குளிட் ஆகும்போது, மோதிக்கும் போது காயம் ஏற்படலாம். அல்லது துள்ளிட்டு கீழே லேண்ட் ஆகும்போது, ராங்கா லேண்ட் ஆகும்போது காயங்கள் ஏற்படலாம். சில குழந்தைங்க அந்த மேட்ரஸ்ல விழாம தாண்டி கீழே கிரவுண்ட்ல விழக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அப்பவும் காயங்கள் ஏற்படலாம். டபுள் பவுன்ஸ் சொல்லுவாங்க. ஒரு சில 2 குழந்தைங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு குழந்தைங்க கீழே விழும், அடுத்த குழந்தைங்க பவுன்ஸ் ஆகும், ஏர்ல பவுன்ஸ் ஆகும், அப்பவும் காயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கு பேர் டபுள் பவுன்ஸ்னு பேரு. சில குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ட்ரம்போலின்லேயே மேட்ரஸ்ல நொண்டி அடிக்கிறது, சோமர்சால்ட் பண்றது, இதனால காயங்கள் ஏற்படலாம். இந்த சோமர்சால்ட் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது. ஏன்னா அது சோமர்சால்ட் அடிக்கும் போது ஹெட்ல காயம் ஏற்பட்டு பிரெயின்ல கன்கஷன் ஏற்படலாம், நெக்ல காயம் ஏற்பட்டு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஏற்படலாம், பேக்லயும் காயங்கள் ஏற்படலாம். அப்புறம் அந்த ட்ரம்போலினில் உள்ள ஹூக்ஸு, ஸ்ப்ரிங்ஸு, அந்த மெட்டல் பார், இதுலாம் ஷார்ப்பாக அதில் அடிபட்டு காயம் ஏற்படலாம். நிறைய அதிக கூட்டங்கள், சிறிய ட்ரம்போலினில் நிறைய குழந்தைகள் விளையாடும் போது ஒன்றுக்கொன்று மோதி ஓவர் குடையினால காயங்கள் ஏற்படலாம். இன்னும் சில குழந்தைகள் ரொம்ப ஹைட்ல துள்ளிட்டு கீழே வரும்போது அந்த ஃபோர்ஸா கீழே லேண்ட் ஆகும்போது காலில் ஸ்ப்ரைனோ, காயமோ, ஃப்ராக்சரோ ஏற்படலாம். இது எப்படி தடுக்கிறது? இந்த ட்ரம்போலின்ல ஏற்படுகிற காயங்களை எப்படி தடுக்கிறது? ட்ரம்போலின் அறவே விளையாடக்கூடாதுன்னு அப்படி சொல்ல வரல. 2 வயசு உள்ள கீழே உள்ள குழந்தைகளுக்கு ட்ரம்போலின் அவாய்ட் பண்ணுங்க. இன்னும் நான் என்ன கேட்டேன்னா, டோட்லர்ஸ் அண்ட் ப்ரீ ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்லாம் இந்த காயங்கள் அதிகம் ஏற்படுகிறது. 6 வயசு உள்ள குழந்தைகளுக்கு அவாய்ட் பண்ண நல்லது. அப்படி விளையாடுனா எப்படி விளையாடணும்னா, 6 வயசு குழந்தைங்களுக்கு கீழே உள்ள குழந்தைகளை ஜம்ப் பண்ண அலோவ் பண்ணாதீங்க. எப்பவுமே ஒரு பெரியவங்க கூட நின்றுக்கிட்டு சூப்பர்வைஸ் பண்ணி அவங்கள விளையாட அலோவ் பண்ணுங்க. ஒரு ட்ரம்போலின்ல அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் ஒன் சைல்டு அலோவ் பண்ண சொல்றாங்க. அப்படி பாசிபிலிட்டி இல்லை. பட் ஓவர் க்ரௌட் பண்ணாம ஒரு குழந்தைகளை அதிகமான டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில குழந்தைகளை அதை வச்சு விளையாட அலோவ் பண்ணுங்க. அந்த குழந்தைகள் விளையாடும் போது அதுல நொண்டி அடிக்கிறதோ, சோமர்சால்ட் பண்றதோ, அதாவது குஸ்தி போடுறதோ பண்ணாம கவனமா பார்த்துக்கிறங்க. சில குழந்தைகள் அல்லது கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகள் ரூஃப் டாப்ல இருந்து, ஹைட்டான இடத்துல இருந்து நேரடியாக அந்த மேட்ரஸ் மேலே குதிப்பாங்க. அதை அறவே தடுக்கணும்.
அந்த சேஃப்டி நெட் சுற்றி உள்ள சேஃப்டி நெட்ஸ் வந்து ஒழுங்காக ஜிப் பண்ணி செட் பண்ணியிருக்கான்னு சொல்லி கண்காணிக்கணும். ஒன்ஸ் யாருமே விளையாட இருக்கும்போது அந்த ட்ரம்போலின் கீழே வர லேடரை வந்து கழட்டி வச்சுட்டா மற்ற குழந்தைகள், சிறு குழந்தைகள் ஏறி போகிறதுக்கு அக்சஸ் இல்லாமல் இருக்கும். இது போக சில வீட்லேயும் வந்து இந்த ட்ரம்போலின்ஸ் வச்சுப்பாங்க. அந்த ட்ரம்போலின்ஸ் வைக்கும்போது எந்த அளவுக்கு கிரவுண்டுக்குள்ளே ரொம்ப க்ளோஸாக வைக்கணும், அதுக்குள்ளே க்ளோஸாக வைக்கணும், ரொம்ப ஹைட்டாக வைக்கக்கூடாது. இந்த ட்ரம்போலின்ஸ் வந்து பக்கத்தில் மரங்களோ சுவர்களோ பில்டிங்களோ அவே தள்ளி இருக்கணும். அந்த ஸ்ப்ரிங்ஸு, ஹூக்ஸு, அந்த பார்ஸில் உள்ள ப்ரொடெக்டிவ் பேட்ஸ் வந்து ஒழுங்காக இருக்கான்னு பார்க்கணும். அந்த நெட்டில், அந்த மேட்ரஸில் எந்த கிழிவும் எந்த டேமேஜ் இருக்கக்கூடாது. அப்படி டேமேஜ் இருந்தால் அதை ரிப்பேர் பண்ணாமல் அதை ரீப்ளேஸ் பண்ணணும். பீரியாடிக்கலாக அப்பப்போ அதை வந்து ரிப்பேர் பண்ணணும். கடுமையான பிஸ்னஸ் ஹவர்ஸில், முக்கியமாக வந்து எக்ஸிபிஷனில், பார்க்கில் பிஸ்னஸை இது பண்ணும்போது பிஸ்னஸ் ஹவர்ஸில் ரொம்ப அதிகமாக கூட்டம் இருக்கும்போது உங்கள் குழந்தைகளை அங்கே அவாய்ட் பண்ணது, விளையாடுறதை அவாய்ட் பண்ணதை தடுத்துருங்க. ஸோ இந்த ட்ரம்பாலின் என்பது இப்போ வந்து எக்ஸிபிஷனில், பார்க்கில், மாலில், வீட்டில் எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. சில கல்யாண வீட்டில் கூட வைக்கிறாங்க. இதை சேஃப்டியாக வைக்கும்போது குழந்தைகளுக்கு ஃபன்னாக இருக்கும். சேஃப்டி இல்லாமல் சூப்பர்வைஸ் இல்லாமல் பண்ணும்போது இந்த குழந்தைகளுக்கு வந்து அதை இன்ஜூர் பண்ணி சின்ன காயம் முதல் லைஃப் த்ரெட்டனிங் இன்ஜுரி வரை ஏற்பட காயமாக இருக்கிறது. என்ன நேரத்தில் இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கிட்ஸ் டாக்டர் லைக் பண்ணுங்க. இது மற்ற குழந்தைகள் தாயாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. நன்றி.